செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக தங்க தேர் செய்யும் பணியினை உளியால் செதுக்கி கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டு உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி வழங்க வந்த சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தங்கர் தேர் செய்யும் பணியினை உளியால் செதுக்கி கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது பெத்திசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 12.5 அடி உயரமும் 8 அடி நீளமும் 6 அடி அகலத்தில் அமைய உள்ள இந்த தங்கத்தேர் சுமார் 4 கிலோ 800 கிராம் தங்கமும் 30 கிலோ காப்பர் என 4,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது. தேர் செய்யும் பணிக்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த கவர்னர் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்து கோவில் பிரகாரத்தில் வலம் வந்தார். அதையடுத்து தங்கத்தேர் செய்வதற்காக கவர்னர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து உளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தேர் செய்யும் பணியினை கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பொது கணக்கு குழு தலைவர் ரமேஷ், எம்எல்ஏ, தலைமைச் செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் ஆஷிஷ், மதோராவ் மோரே, ஜெயந்த்குமார் ரே முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த், தணிக்கை தலைமை இயக்குனர் திருப்பதி வேங்கடசாமி, மூத்த துணை கணக்காளர்கள் ஜெனரல் அபரகாம் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தணிக்கை உணர்திறன் திட்டம் சார்பில் பொது நிதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டு உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலைகளில் திரியும் மாடுகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விபத்து அதிகரித்து வருகிறது. சாலையில் சுற்றித் திரிந்த 108 மாடுகள் இதுவரை பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ரூபாய் 2,61,420 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு மாடுகளை இனி சாலையில் திரியவிட மாட்டோம் என உறுதிமொழி பெறப்பட்டது. இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் மூலம் புகார்கள் தொடர்ந்து வருகின்றன.
ஆகையால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் உழவர்கரை நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. அதன்படி நகராட்சியால் பிடிக்கப்படும் மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிப்பதோடு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவச அரிசி வழங்க வந்த சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன். இவர் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். அண்மையில் இவரை கோரிமேடு பகுதியில் கடை பிரச்சனையில் ராமு என்பவர் மிரட்டியதாக புகார் எழுந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிவசங்கரன் எம்எல்ஏ உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட சரவணன் நகரிற்கு தீபாவளிக்கான இலவச அரிசி விநியோகத்தை தொடங்கி வைக்க சென்றார். அப்பொழுது அவரை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டி முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானம் செய்த எம்எல்ஏ விரைவில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார். சமாதானம் அடையாத மக்கள் உடனடியாக சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என ஆவேசமாக கூறினர். இதனால் அங்கிருந்து எம்எல்ஏ அவசரமாக புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் 94, அலைட் ஹெல்த் சயின்ஸ் 87 என இரு பிரிவுகளிலும் மொத்தம் 181 இடங்கள் அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த 2024-25 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த அக்டோபரில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இவர்களுக்கான கலந்தாய்வு ஜிப்மர் அப்துல் கலாம் அரங்கில் நேற்று தொடங்கியது. கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தற்காலிக பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று காலை கலந்தாய்விற்கான செயல்முறைகள் நடக்க உள்ளன. இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் நாளை ஜிப்மர் அகாடமி மையத்தில் மருத்துவ பரிசோதனையும் மதியம் சேர்க்கை ஆணையும் வழங்கப்படுகிறது. வரும் 25ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி தாளாளர் பெட்ரிக் வரவேற்றார். பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு பள்ளி கல்வி இயக்கக இயக்குனர் பிரியதர்ஷினி, அருட்தந்தை ஜோசப் பால், ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாச்சலம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து அவந்திகா போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கும் ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜூட்டா பிரெட்ரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி தொடக்க விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாஸ்ரீ ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதியின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்முபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம், கிழக்கு ராஜகோபுர திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அதைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாச பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகளின் கோவில் அறங்காவல் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, மாரிசன், ரகுராமன், ராஜகோபால், பாலாஜி, முருகன், செல்வி, விஜயா, சுமதி, கணேசன், பழனி பாரதி, அமுதா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். கலைமாமணி முனைவர் சுந்தர முருகனுக்கு திருக்குறள் பற்றாளர் விருது வழங்கப்பட்டது. உலக திருக்குறள் மன்றம் சார்பில் திருக்குறள் உலக சாதனை மாநாடு வேல்ராம்பட்டில் உள்ள வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திருக்குறள் குறித்த சொற்பொழிவுகள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிறப்பு அம்சமாக தொழிலதிபர் விஜி சந்தோஷம் வைஸ்மேன் பள்ளிக்கு திருவள்ளுவர் சிலையினை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு திருக்குறளுக்கு தொண்டாற்றிய 25 பேருக்கு திருக்குறள் பற்றாளர் விருது வழங்கப்பட்டது. அந்த வகையில் சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு முன்னாள் உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன், நண்பர்கள் தோட்டம் அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோருக்கு திருக்குறள் பற்றாளர் விருதினை உலக திருக்குறள் மன்றத்தின் புதுச்சேரி தலைவர் வழக்கறிஞர் சந்திரமௌலி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கார்த்திகேயன், ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 50 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணை தொகை வழங்கும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,60,000 ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடு கட்டும் முதல் தவணை ஒரு நபருக்கு ரூபாய் 1,20,000, இரண்டாம் தவணை தொகை 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,60,000 வீதமும் மற்றும் மூன்றாம் தவணை தொகை 34 நபர்களுக்கு தலா 70,000 வீதமும் என அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இடைநிலை பொறியாளர் சத்யவாணி, ஓவர்சீஸ் ரவிச்சந்திரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு செய்த டிஐஜி சத்யசுந்தரம் அங்கு பணிபுரியும் காவலர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எஸ்பி அலுவலகத்தின் 2வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து வடக்கு பிரிவு எஸ்பி செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் எஸ்ஐகள் இதில் கலந்து கொண்டனர். அப்பொழுது எங்கெங்கு போக்குவரத்து நெரிசல், விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது, போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ படக்காட்சிகள் மூலமாக டிஐஜிக்கு எடுத்துரைத்தனர். அப்பொழுது அவர் விபத்துக்களை குறைக்கவும், நெரிசலை போக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்கள் டிஐஜி வழங்கினார். போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது.
நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்புக்காகவும் மழை காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வில்லியனூர் தொகுதியில் 161 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித் தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு விதவை மற்றும் முதியோர், கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ₹10,000 கோடி சொத்து மதிப்புள்ள மின்துறையை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் அமைந்துள்ளது. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார். லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார். மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் 21 முறை புதுச்சேரி அரசு வாய்தா வாங்கி டெண்டர் விடும் காலத்தை நீட்டித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம் என்று கூறிய அமைச்சர் இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம் என்று கூறும் அவர், அதற்கு விரிவான கணக்குகளை காட்ட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி அரசாங்கத்தில் வெளிப்படையான தன்மை இல்லை. மின்துறையை தனியார் மயமாக்க போகிறோமோ இல்லையோ என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும். இதில் பொதுமக்களை இந்த அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், பாஜகவின் தவறான மக்கள் விரோத செயலுக்கு முதலமைச்சர் ஏன் துணை போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடவனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் கடவனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம் 1 முதல் 4 வரையிலான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஏழைமுத்து மாரியம்மன் மற்றும் பால விநாயகர், பாலமுருகன் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பாகூர் தொகுதியின் எம்எல்ஏ செந்தில்குமார், முன்னாள் எம்எல்ஏ தனவேலு, புதல்வன் அசோக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் பால விநாயகர், மாரியம்மன், பாலமுருகன் திருவீதி உலா நடைபெற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக தங்க தேர் செய்யும் பணியினை உளியால் செதுக்கி கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டு உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி வழங்க வந்த சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை
நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.